நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். அவருடைய வருகை பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் எந்த கருத்து மாற்றமும் கிடையாது. நான் உங்களுக்கு முதலில் ஒரு வேண்டுகோள், நான் சிறப்பாக பேசினாலும் கைதட்டாதீர்கள், மோசமாக பேசினாலும் கைதட்டாதீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கேன். அதனாலே நான் சொல்லுகின்றேன், அவர் வந்திருப்பது என்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் காலத்தால் தான் அறிய வேண்டும். ஆனால் நீங்கள் விஜயினுடைய பெரிய தியாகமாக நீங்கள் சொல்லுகின்ற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். எல்லாரும் சொல்லுகின்ற காரணத்தினாலே தான் நான் இதை சொல்லுகின்றேன். இதைவிட பெரிய அதிகாரத்திற்குத்தான் போகிறோம். ஆகவே பணத்தை நாங்கள் விட்டு விட்டோம், எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா என்று சொல்ல வேண்டாம். பணத்தை விட்டுவிட்டு பெரிய அதிகாரத்தை பிடிப்பதற்காக போவது உங்களுடைய சொந்த நலனுக்காக இல்லை, அது மக்களின் நலனுக்காக என்று சொல்லப்படுகின்ற போது அது பெருமைக்குரியது. ஆகவே விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வெகு காலத்திற்கு முன்னாலே விரும்பினார். 4-5 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அவரை பல முறை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இந்த கருத்து அவருக்கு இருந்தது என்பது எனக்கு தெரியும். அவர் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை என்னோடு பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், நிறைய பணம் சம்பாதித்து விட்டேன், அதே புகழ், அதே பெருமை, அதே பணம், அதே வாழ்க்கை என்று எனக்கு சலித்து போய்விட்டது. மறுபடியும் இன்னொரு படம், இன்னொரு கதாநாயகன், இன்னும் 10 பேரை அடிப்பது, இன்னும் அது வெற்றி பெறுவது, மீண்டும் பணம் வருவது, மீண்டும் 10 சொத்து வாங்குவது என்று இது சலித்து போய்விட்டது. ஏதாவது நாம் செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு என்று நான் எண்ணுகிறேன். எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அது மிகச்சிறந்த சிந்தனை, 4 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நான் நினைக்கின்றேன். மிகச்சிறந்த சிந்தனை. இப்படிப்பட்ட எண்ணம் எம்ஜிஆருக்கு வந்தது, அது மிக சிறப்பாக மக்களுக்கு அமைந்தது. அதுபோல நீங்களும் செய்ய முடியுமானால் வாழ்க்கை ஒரு கட்டத்திலிருந்து சினிமாவில் வருகின்ற புகழ், உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை சம்படி. ஆகவே அது சரியான புகழ் என்று சொல்ல முடியாது. இப்படி ஒரு புகழ் இன்னொரு புகழால் அழிக்கப்படுமானால் அது புகழ் இல்லை. ஆகவே விஜய் எவ்வளவு பெரிய இடத்தை அடைந்திருந்தாலும் இந்த புகழ் இன்னொருவரால் அப்புறப்படுத்தப்படுகின்ற புகழ்தான் என்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு செய்கின்ற தொண்டின் மூலம் அவர் அடைய போகின்ற புகழ் நிலைத்த புகழாக, வரலாற்று புகழாக இருக்கும். விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலம். எம்ஜிஆர் நுழைந்த காலத்தை விட, மற்றவர்கள் விஜயகாந்த் நுழைந்த காலத்தை விட இவர் நுழைந்திருக்கிற காலம் படுமோசமான காலம். இந்த காலத்திலிருந்து மக்களையும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள். தான் கெட்டார்கள், அதிகாரிகளை கெடுத்தார்கள், மக்களையும் சேர்த்து கெடுத்து விட்டார்கள். ஆகவே இவ்வளவையும் புரிய வைத்து அவர்களை மீட்டெடுப்பது என்பது எளிதானதில்லை. இவ்வளவு கடுமையான காலத்தில் அவர் நுழைந்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லுகின்றேன், எந்த வகையாக இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் க்ளோஸ். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக்கொண்டு தெரிந்தார். 4 நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் ஓ நீ யார் நான் யார், அவருக்கு தமிழ் தேசியமும் புரியாது, திராவிடமும் புரியாது. அதெல்லாம் வெட்டி பேச. மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு மனிதன் பிறந்திருக்கவில்லை என்றால் இந்த தமிழ் மண் ஒரு மகிமையும் அடைந்திருக்காது. நான் சொல்லுகிறேன், தமிழ் பெற்ற மக்களை எல்லாம் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, நம்ம என்ன மலடியா தமிழ்? அவள் 5 பிள்ளைகளை பெற்றால், 8 பிள்ளைகளை பெற்றால், பிராகு என்கின்ற மொழி வரையிலும் பெற்றிருக்கிறாள். அந்த பிள்ளைகளை எல்லாம் திராவிட மொழிகள் என்று சொல்லுகிறார்களே தவிர அவர்கள் நமக்கு உறவே தவிர, பீகார்காரனும் கன்னடியனும் ஒன்றா, அசாமியனும் மலையாளியும் ஒன்றா? இவன் நம்முடைய தாய் வயிற்று பிள்ளைகள், நம்மோடு சேர்ந்திருக்கட்டும், சேராமல் இருக்கட்டும், தண்ணீர் தரட்டும், தராமல் போகட்டும், அது வேறு. ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள். ஆகவே அவனை திராவிடன் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி 8% ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக இருக்கு. ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே
அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து விட்டதனுடைய அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி. சரி, ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது, சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார். எல்லாம் அத்து கொண்டு போகிறார்கள்.